அந்த மாதிரி இங்கே கூடி வருகிறது அப்படி தான். இது இன்னொரு ஆராதனை கிடையாது, இது நம்ம கூடி வரக்கூடிய சந்திப்பின் நேரம். இன்னொரு ஆராதனை கிடையாது. ஹலோ, கேட்குறீங்களா? இது இன்னொரு ஆராதனை கிடையாது, இது ஒன்று கூடுதல். எத்தனை பேர் உங்கள் கூட்டாளிகளை போய் சந்திப்பீங்க? வாரத்தில் ஒரு தடவை என் கூட்டாளியை சந்திப்பேன். அவங்க கூட நான் பிரேக்ஃபாஸ்ட் போனோம், லன்ச்சு போனோம் அப்படின்னு யார் செய்வாங்க? யார் செய்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான, இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி அந்த நபரை போய் சந்தித்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், உங்கள் நட்பை நீங்கள் மறக்காதபடிக்கு அந்த நட்பை நீங்கள் இன்னும் வலுப்படுத்துறதுக்கு அதை எப்படி செய்கிறீங்க? எத்தனை பேர் செய்கிறீங்க? ஓகே, ஒரு ஆள் கை தூக்குறீங்க. ரைட், வேறு? அந்த சில நாள் அந்த ஒரு நபராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சில பேராக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் செக் தான் பண்ணலாம், ஒரு வாரம் உங்கள் கூட, ஒரு வாரம் அவர் கூட அப்படின்னு. அந்த மாதிரி அந்த 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 ஒன்று கூடுதல், அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த ஒன்று கூடுதலும் அந்த ஐக்கியம் முக்கியம். ஏன் நான் மீட் பண்ணுறோம்? பிகாஸ் ஐ வாண்ட் டு மெயின்டைன் மை ஃபெலோஷிப். என்னுடைய ஐக்கியத்தை நான் தொடர்ச்சியாக காத்து கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம அப்படிப்பட்ட சந்திப்பை ஏற்படுத்துகிறோம். அந்த மாதிரி இங்கே கூடி வருகிறது அப்படி தான். இது இன்னொரு ஆராதனை கிடையாது, இது நம்ம கூடி வரக்கூடிய சந்திப்பின் நேரம். அப்போ அதுக்குள்ளே நிறையா காரியத்தை செய்கிறோம். தேவனை ஆராதிக்கிறோம், செய்தி கேட்குறோம், அப்புறம் மற்ற காரியங்கள்லாம் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம்ங்களா. ஸோ உங்களுடைய பந்தி விசாரணை நடக்குது, அப்புறம் சாட்சிகள் நாம் கேட்குறோம். ஸோ இதில் நிறையா காரியங்கள் நாம் செய்கிறோம். ஸோ அப்போ எத்தனை பேர் இதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க? அதான் என்னோடய கேள்வி. இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி, தென் யூ மஸ்ட் ஃபீல் த ஃபேமிலிஸ் இம்பார்ட்டன்சி. உங்கள் குடும்பம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு எப்படி உங்களுடைய ஈடுபாடு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு உங்களுடைய ஈடுபாடு அவசியம். ஒக்கம் சரியா? ஸோ ஏன் அதை சொன்னேன்னா, அது இந்தியில் கட்டளை, சட்டம் இல்லை, கட்டளை. ஹிந்தியில் அந்த வார்த்தை அர்த்தம் என்னென்னா, அதை ஏன் ஹிந்தியில் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தமிழ் அதோட அர்த்தம் கட்டளை, பிரேந்தா. யூ பெட்டர் லிசன் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த ஐக்கியம், இந்த ஒன்று கூடுதல் அவசியம். ஏனென்றால் இந்த ஒன்று கூடுதல் தான் நம்மளை வளர்க்க போகுது. என்னங்க நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க, நாங்கள் அதில் இல்லை, எங்களை விட்டுருங்க, நாங்கள் எங்கள் வழி தனி வழி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், ஆவியானவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். நிச்சயமாக ஒரு இடத்துல வளைச்சி கிழிச்சு கொண்டு அந்த சுருக்கத்தில் ஒரு சுருக்கத்தை போடுவார். ஆமென். வலை கட்டும்பொழுதே ஒரு வரும்பொழுது டக்குன்னு ஒரு சுருக்கு போடுவாங்க, அப்புறம் இழுத்துட்டே போவாங்க, அப்புறம் இன்னொரு சுருக்கு போடுவாங்க. அதாவது அதோடைய அந்த ஸ்ட்ரென்த்தை, சுருக்கு எதுக்குன்னா ஸ்ட்ரென்த், அது சீக்கிரமாக அறுந்து போகாமல் இருக்கிறதுக்கு போடுவாங்க. இன்னொன்று அது பிணைக்கப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி ஆவியானவர் நான் என் வழி தனி வழின்னு சொன்னால் அவருக்கு தெரியும் எந்த இடத்துல மூக்குனாங்கயிறை போடணுன்னு, எந்த இடத்துல தூண்டி போடணுன்னு சொல்லி, முள்ளுதுமா போடணுன்னு.